Hi, good morning to all. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேபி கேர் வீடியோ. ஸோ அதான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பேபிக்கு கோல்டானால் அது எப்படி சரியாகிறது, என்ன மெடிசன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. காஃப் சிரப் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தருவாங்க. இது வந்துட்டு மெயினாக நம்ம வந்துட்டு மெடிக்கல்ஸில் ஃபார்மசிஸில் வேணால் நம்ம வாங்கிக்கிறது. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய நியூ மாம்ஸ்க்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது வந்துட்டு பேபி ரப். இதை பற்றி வந்து நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னென்னா பேபி ரப். இது வந்து குழந்தைங்க வந்து இந்த கோல்டு டைமில் வந்துட்டு நல்லா தூங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. நம்ம எப்படி விக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த பேபி ரப் அது விக்ஸு தான். விக்ஸில் வந்து இது குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணுறது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்படி லைட்டாக வந்துட்டு அந்த ஹேண்ட்ஸில் வந்துட்டு இப்படி இது பண்ணி அந்த மூக்குக்கிட்ட வைக்கலாம், நெஞ்சில் இது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இது பண்ணால் நல்லா வந்து குழந்தைங்க தூங்கும். செகண்டு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதை பற்றி தான் நிறைய பேருக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்ன அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக இந்த வீடியோ தான். இது எப்படின்னு சொல்லிட்டு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நாசல் ட்ராப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது பாருங்கள், நாசல் ட்ராப்ஸு. இதுலேயே வந்துட்டு நாசல் ட்ராப்ஸு, நாசல் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாப்பா அழுதுட்டா. ஓகே, இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ட்ராப்ஸாக விடும்போது குழந்தைங்க வந்து படுத்துருக்கணும், கை கால் அசையக்கூடாது. ஒரு 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 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு ஆடாமல் அசையாமல் படுத்துருக்கணும். இது வந்து குழந்தைங்க வந்து இந்த 5 மந்த்து 6 மந்த்து அந்த மாதிரி டைமில் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். ஸோ அதனால் நான் இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒயிட் டவல் விரிச்சுக்கோங்க. அவங்க டவலில் நல்லா படுக்க வச்சுட்டு டவலை ஹேண்ட்ஸு லெக்ஸு எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய அதில் படுக்க வச்சு கவர் பண்ணிடுவீங்களா. ஒரு டவல் இருக்குல்ல, நல்லா கொஞ்சம் வெயிட்டான டவலாக இருந்துச்சுன்னா அந்த டவலை வந்து அவங்களுடைய கழுத்து சைடு வந்து வச்சுட்டு அந்த கழுத்து தலை வந்து இப்படி கீழே தொங்குற மாதிரி இருக்கணும். அப்போ இந்த ட்ராப்பை ஊற்றணும். இந்த ட்ராப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் லிக்விட் மாதிரி தான் இருக்கும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது எப்படின்னா, ஸ்ப்ரேனா இப்படி கீழே இருக்கு இல்லையா, கீழே இருக்கிறது எப்போவுமே வந்து இதை வந்து ஃபுல்லாக குலுக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இது வந்து ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதாக இருக்கும். ஓகேவா. இதை வந்துட்டு இப்படி கீழே வச்சு இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இது அமுக்குனிங்கன்னா அது ஸ்ப்ரேவாக யூஸ் ஆகும். இது ஸ்ப்ரேவாக யூஸ் ஆகும்போது சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு நோஸில் விடுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஹேண்டு தான் கம்பல்சரி பயன்படுத்தணும். இதே வந்துட்டு லெஃப்ட் சைடு நோஸில் விடுறோம் அப்படின்னா கம்பல்சரி ரைட் சைடு ஹேண்டு தான் யூஸ் பண்ணணும், ஹேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது வந்து ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணுறதை பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஹோல்ஸ்குள்ளார இப்படி உள்ளே விட்டு அப்படியே டேரெக்டாக விட்டுறக்கூடாது. அதாவது ரைட் சைடு நோஸில் விடும்போது லெஃப்ட் சைடு ஹேண்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஹேண்ட்லேருந்து ரைட் சைடு நோஸ்க்குள்ளார விட்டு லெஃப்ட் சைடு இயர் இருக்கு இல்லையா, அந்த இயரை பார்த்த மாதிரி உள்ளே வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணணும். ஓகேவா. அதே மாதிரி லெஃப்ட் சைடு நோஸில் விடும்போது ரைட் சைடு ஹேண்ட் யூஸ் பண்ணி அந்த லெஃப்ட் சைடு இயருக்கு நேராக பார்த்த மாதிரி உள்ளே விடணும். இப்படி டேரெக்டாக உள்ளே வந்துட்டு விட்டுறக்கூடாது. அதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப மெயினாகவேவும். அதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்துட்டு இந்த நியூ மாம் எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் யாருக்கெல்லாம் வந்துட்டு எந்த மந்த் பேபி இருக்குது, இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.